ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம டிலே பண்ணாம இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு போம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த போம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 3ல இருக்கு. அ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற போம். ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துரலாம். இது ரொம்ப ஷார்ட் போயம் தான். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும். ஸோ நான் சொல்ற எக்ஸ்ப்ளனேஷன ஒரு டைம் கேட்டுட்டு, நீங்க உள்ள போய் போயம படிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. ஸோ நம்ம டிலே பண்ணாம போயம்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ இந்த போமோட ஆத்தர் ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற போமோட ஆத்தர் யார்? எப்போதுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா, அதோட ஆத்தர் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதுல தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால ஆத்தர் யாருன்னு பார்த்துரலாம். இந்த போமோட ஆத்தர் வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஸோ வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேன்றவர் தான் இந்த போம் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஏஜ்ல அப்படின்னா, இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ சேர்ந்தவரு. இவர் வந்து எந்த பீரியட சேர்ந்தவர் அப்படின்னா, இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ சேர்ந்தவரு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். எது அப்டின்னா, "வேனிட்டி ஃபேர்" அப்படின்றது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் நாவல்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இவர் எழுதின நாவலான "வேனிட்டி ஃபேர்" அப்படின்றது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே வச்சு ரொம்பவே பிரபலமானது அப்படின்ற மாரி சொல்றாங்க. தாக்கரே ரோட் இன் அ கலர்ஃபுல், லைவ்லி ஸ்டைல் வித் அ சிம்பிள் வொக்காபுலரி அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்சஸ். ஸோ இவரோட எழுத்தெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப லைவ்லி ஸ்டைல்ல, ரொம்ப எதார்த்தமான விதத்துல எழுதியிருக்காரு. வித் சிம்பிள் வொக்காபுலரி, எல்லாத்துக்கும் புரியிற மாரி வொக்காபுலரில கிளியரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. These qualities combined with his honest view of life give him an important place in the history of realistic literature. இதெல்லாம் சேர்ந்து தான் இவருக்கு வந்து ஆ ய சரித்திரத்துல ஒரு இம்பார்ட்டன்ட்டான இடத்த பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவர் ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற போமோட ஆத்தர் வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஸோ இவரோட ஃபேமஸ் நாவல் என்ன அப்படின்னா, வேனிட்டி ஃபேர். இவர் எந்த காலத்த சேர்ந்தவர் அப்படின்னா, இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ சேர்ந்தவர். சரிங்களா? அதுக்கப்புறம் இவரோட எழுத்தெல்லாம் என்ன மாரி இருந்துச்சுன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு, லைவ்லி ஸ்டைலா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் புரியிற மாரி சிம்பிள் வொக்காபுலரில இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோதான் ஆத்தர பத்தி. நம்ம போயம படிச்சதுக்கு அப்புறமா, அதோட மீனிங்ஸ இன்னும் ஒரு டைம் பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்ப போயம் என்னன்றத படிச்சிடலாம். "There lived a sage in the days of yore." சேஜ் அப்டின்னா வந்து ரொம்ப வயசான பீப்பிள தான் சேஜ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப புத்திசாலியா இருக்கவங்கள வந்து சேஜ்ன்னு சொல்லுவாங்க. "There lived a sage in the days of yore" அப்டின்னு சொல்றாங்க. "And he has a handsome pigtail wore." ஸோ இங்க வந்து அந்த பிக்டெயில் அப்டின்றது வந்து எத குறிக்குது அப்டின்னா, நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிக்டெயில் அப்படின்றது வந்து இவரோட ஜடை. அந்த ஜடைய தான் பின்னாடி இருக்க அந்த அவ்ளோ பெரிய முடி, அந்த ஜடைய தான் வந்து பிக்டெயில் அப்படின்னு சொல்றாங்க. பட் வண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர். இவர் அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டாராம். ஏன் கவலைப்பட்டார் அப்படின்னா, பிகாஸ் இட் ஹங் ஹிம் பிஹைண்ட். அவரோட ஜடை வந்து அவருக்கு பின்னாடி இருந்தனால அது அவருக்கு புடிக்கல. ஸோ அதனால இவர் கவலைப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. He mused upon this curious case and swore he he would change the pigtail's place. ஸோ இத வந்து அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டு ரொம்ப கியூரியஸ் ஆயி இவரு என்ன பண்றாருன்னா, தனக்கு தானே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் பண்றாரு அப்டின்னா, இங்க வந்து ஸ்வார் அப்டின்றது வந்து ப்ராமிஸ குறிக்குது. என்ன ஸ்வேர் பண்றாரு அப்டின்னா, அந்த பின்னாடி ஹேங் ஆயிருக்க பிக்டேல வந்து அவர் வந்து முன்னாடி அவரோட ஃபேஸுக்கு முன்னாடி வர்ற மாரி மாத்தி வைக்கணும்னு நெனைக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த 2 பேரா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வயசான சேஜ் இருக்காரு. அ ஒரு சேஜ் இருக்காரு. அதாவது சேஜ் அப்டின்னா வைஸ் மேன். அவரோட ஜட பின்னாடி தொங்கிட்டு இருக்கிறத முன்னாடி மாத்தி வைக்கணும் அப்டின்னு நெனைக்கிறாரு. பின்னாடி தொங்கிட்டு இருக்க அவரோட ஜட வந்து அவருக்கு ரொம்ப சாரோஃபுல்லா இருந்திருக்கு. ரொம்ப கவலையா இருந்திருக்கு. அதனால முன்னாடி மாத்தி வைக்கணும்னு நெனைக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் 2 பேரா. செகண்ட் வந்து 3 பேரால வந்து "சேஸ் ஹி த மிஸ்டரி ஐ ஃபவுண்ட், சேஸ் ஹி த மிஸ்டரி ஐ ஃபவுண்ட். ஐல் டர்ன் மீ ரவுண்ட், ஹி டர்ன்ட் ஹிம் ரவுண்ட், பட் ஸ்டில் இட் ஹங் ஹிம் பிஹைண்ட்." ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "த மிஸ்டரி ஐ ஃபவுண்ட்." நான் என்னன்னு கண்டுபிடிச்சுட்டேன். அந்த மிஸ்டரி என்னன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். நான் என்னன்னு கண்டுபிடிச்சுட்டேன். நான் இப்படி சுத்துனேன் அப்படின்னா, அந்த ஜட வந்து எனக்கு முன்னாடி வரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஐல் டர்ன் மீ ரவுண்ட், ஹி டர்ன்ட் ஹிம் ரவுண்ட்." அவர் நான் சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்துறாரு. பட் ஸ்டில் இட் ஹங் ஹிம் பிஹைண்ட். ஆனா அவர் சுத்துனாலுமே அவர் முன்னாடி வரும்னு நெனைக்கிறாரு. ஆனா முன்னாடி வரல. அந்த பிக்டெயில் வந்து பின்னாடியே தான் இருக்கு. தென் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். ஆல் த டே பசில் சேஜ் டிட் ஸ்பின். ஸோ இப்படி சுத்தி சுத்தி பார்க்குறாரு. ஜட முன்னாடி வந்துருமா? ஜட முன்னாடி வந்துருமான்னு திரும்பி திரும்பி சுத்தி பார்க்கும்போதும், அந்த ரிசல்ட் எதுவுமே அவருக்கு பாசிட்டிவா நடக்கல. இட் வெயின்ட் இட் அப்படின்னா பாசிட்டிவா எந்த ரிசல்ட்டும் வரல. ஃபெயில் ஆயிருச்சுன்னு அர்த்தம். மேட்டர்ட் நாட் அ பென். த பிக்டெயில் ஹங் ஹிம் பிஹைண்ட். ஸோ இந்த 3 பேர் 4 பேராவும் இதுதான்.
நெக்ஸ்ட் 5th பேரா, லாஸ்ட் பேரா. And though his efforts never slake, and though he twist and twirl and tack, alas, still faithful to his back, the pigtails hung him back. ஸோ அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அவர்னால எதுவுமே பண்ண முடியல. அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிருச்சு. அவர் ட்விஸ்ட் பண்ணாலும் சரி, ட்வெர்ல் பண்ணாலும் சரி, டேக் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அந்த பிக்டெயில் வந்து அவருக்கு பின்னாடியே தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு வைஸ் மேன் ஒரு ஃபூலிஷான விஷயத்த பண்றது அப்படின்ற மாரி இந்த போயம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஆத்தர பத்தி. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இவரோட ஃபேமஸான நாவல் வந்து வேனிட்டி ஃபேர். இவர் வந்து இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ சேர்ந்தவரு. ஓகேங்களா? அண்ட் மெயினா இந்த லைன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த இந்த லைன்ஸ் எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல இந்த லைன்ஸ எழுதின ஆத்தர் யாரு அப்படின்ற மாரி கேட்கலாம். ஸோ லைன்ஸ வந்து நீங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. குளோசரி பார்க்கலாம். ஸோ சேஜ் அப்டின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சேஜ்னா வைஸ் மேன். ஒரு இன்டெலிஜென்ட்டான மென்ன தான் வைஸ் மேன்னு சொல்றாங்க. யோர் அப்டின்னா வந்து லாங் அகோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்டின்னு அர்த்தம். பிக்டெயில்னா பிளாட்டட் லாக் ஆஃப் ஹேர் ஒன் சிங்லி அட் த பேக். ஜடைய தான் வந்து பிக்டெயில்ன்னு சொல்றாங்க இங்க. பிளாட் பண்ணி முடிய பிளாட் பண்ணி போடுவோம்ல. அததான் வந்து இங்க பிக்டெயில்ன்னு சொல்றாங்க. மியூஸ்ட் அப்டின்னா தாட் ஓவர் நெனச்சு பார்க்கறது. நினைக்கிறது தான் மியூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கியூரியஸ்னா ஈகோ டூ லேர்ன் சம்திங். புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்து கியூரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ட்ரி அப்படின்னா பசில். சால்வ் பண்ண முடியாம ஒரு விஷயம் இருக்குன்னா, அது மிஸ்ட்ரி. ஸ்டவுட் அப்படின்னா பெருசா திக்கா இருக்கிறத ஸ்டவுட்ன்னு சொல்றாங்க. பெருசா திக்கா இருக்கிறத ஸ்டவுட்ன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் வச்சு படிச்சீங்கனாலே போதும். அதிலேயே போயமும் இருக்கு. அதிலேயே உங்களுக்கு ஆத்தர பத்தியும் இருக்கு. குளோசரி இருக்கு. கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுவே போதும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத எடுத்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பட் வண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர் பிகாஸ் இட் ஹங் ஹிம் பிஹைண்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் வாஸ் ஹி வண்டரிங் அபவுட். எதை நினைச்சு எதை யோசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவர் எதை நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தாரு, அவரோட பிக்டெயில் வந்து பின்னாடி இருந்திருக்கு. இந்த பிக்டெயில் இஸ் பிஹைண்ட் ஹிம் அண்ட் அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் பி வாட் வாஸ் த வேர்ட் இட் ரெஃபர்ட் டு ஹியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன்ல இட் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இன்னொரு டைம் லைன் பார்க்கலாமா? பட் wondered much and sorrowed more because it hung him behind. ஸோ எது பின்னாடி தொங்கிட்டு இருந்துச்சு? பிக்டெயில் தான் தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இட்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது? அந்த பிக்டெயில தான் ரெஃபர் பண்ணுது. And though his efforts never slake, and though he twists and twirl and tack, alas still faithful to his back, the pigtails hangs behind him அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைன்ஸ்ல. கொஸ்டின் வந்து பிக் அவுட் த ரைமிங் ஸ்கீம். சாரி ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம் வேற, ரைமிங் வேர்ட்ஸ் வேற. ஸோ இங்க வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் கிவ் த ரைமிங் ஸ்கீம் ஃபார் த சேம்ன்னு கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸும் கேட்டிருக்காங்க. ரைமிங் ஸ்கீமும் கேட்டிருக்காங்க. சரி. ரைமிங் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரே சவுண்ட் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ தான் வந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ஸ்லேக், டேக் ஸ்லாக், டேக், பேக் இது 3மே வந்து ஒரே மாரி சவுண்ட் குடுக்கக்கூடிய வேர்ட்ஸ். இது ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். இதுவே ரைமிங் ஸ்கீம்ன்னு கேட்கறாங்க அப்படின்னா, அத நம்ம எப்படி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏபிசிடி வச்சு போடணும். இப்போ வந்து ஸ்லேக்குன்னு இருக்கு. ஸ்லாக்குன்னு இருக்கு, டேக்குன்னு இருக்கு, பேக்குன்னு இருக்கு. இது 3மே ஒரே சவுண்ட் இருக்கா? ஸோ ஸ்லாக்கும் ஏ தான், டேக்கும் ஏ தான், பேக்கும் ஏ தான். இது 3க்குமே ரைமிங் ஸ்கீம் வந்து ஏ தான். ஹிம்ன்றது அதே சவுண்ட்ல வருதா? ஏ குடுக்கக்கூடிய அதே சவுண்ட்ல வருதா? இல்ல. அப்ப அத நம்ம பீன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இம்முன்னு முடியிற சவுண்ட்ல அடுத்த லைன்ல ஒரு வேர்ட் வருதுன்னா, அதையும் நம்ம பீன்னு தான் குடுக்கணும். இல்ல அதுக்கு அடுத்த லைன்ல இம்முன்னு முடியிற ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம பீன்னு தான் குடுக்கணும். ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏ, ஏ, பி. ஸோ அ ஸ்லாக், டாக், பேக் 3மே ஏ. ஹிம்ன்றது வந்து பி. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிட் ஹி குவிட் ட்ரையிங். ஸோ கடைசி வரைக்கும் அந்த சேஜ் வந்து ட்ரை பண்ணத விட்டாரா அப்படின்னு அந்த போயம்ல குடுத்துருக்காங்கன்னா, இல்ல. அவர் வந்து திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி டயர்ட் ஆனாருன்னு தான் சொன்னாங்க. ஆனா வந்து குவிட் பண்ணாருன்னு சொல்லல. எங்கேயுமே அந்த போயம்ல சொல்லல. அவர் ட்விஸ்ட் பண்ணி, ட்வெர்ல் பண்ணி, டேக் பண்ணி பார்த்தாரு. எதுவுமே நடக்கல. ஸோ வந்து ஆன்சர் வந்து நோ. ஹி டிட் நாட் குவிட் ட்ரையிங்.
Next question. He mused upon the curious case. What is a figure of speech used in this line? Okay. So இந்த லைன்ல figure of speech என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் தனியாவே எல்லா figure of speech எல்லா போயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தனியா figure of speech தனியா ஒரு கிளாஸா உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இங்க என்னன்றது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க இருக்க figure of speech வந்து ஹைப்போபோலே. ஹைப்போபோலே அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. இங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபூலிஷ் திங்க வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அவர் ரொம்ப கியூரியஸா ஒரு வயசான ஆளு, ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளு வந்து ரொம்ப ஃபூலிஷா திங்க் பண்றாரு அப்படின்ற மாரி, அந்த ஒரு சின்ன விஷயத்த அவ்ளோ கியூரியஸா நெனச்சு பண்றாருன்ற மாரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன்ல இருக்கிறது வந்து ஹைப்பர்போலே அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? நெக்ஸ்ட் 4த் ஒன். அயனி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அயனி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வேர்ட்ஸ் are used in such a way that their intended meaning is different but from the actual meaning. தமிழ்ல வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம்ல. அதுதான் இங்க வந்து இங்கிலீஷ்ல அயனி. நம்ம சொல்ற விஷயத்துல நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஆனா அதோட ஆக்சுவல் மீனிங் அதுவா இருக்காது. வேற ஏதா தான் இருக்கும். ஸோ வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அதத்தான் இங்க வந்து இங்கிலீஷ்ல அயனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டெண்டட் மீனிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். கேன் திஸ் போயம் பி கால்ட் அஸ் அயனிக் போயம்? இத வந்து அயனின்னு சொல்ல முடியுமா? இந்த போயம வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி உள்ள ஒரு போயம்னு சொல்ல முடியுமா? அப்டின்னா, கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன் அப்டின்னா, ஒரு வயசான ஆளு சேஜ் அப்டின்றனாலே வயசான ஆளு தான். ஆனா, அந்த வயசான ஆளு வந்து ஆ இப்படியெல்லாம் பண்ணுவாரா? அப்டின்னு கேட்டா, இல்ல கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவல் மீனிங் வேற, இன்டெண்டட் மீனிங் வேறயா இருக்கு. ஸோ இந்த போயம் வந்து அயனிக் அப்டின்னு சொல்லலாம். ஸோ இங்க ஆன்சர் குடுத்துருக்கேன் பாருங்க. This poem is an Ionic poem because the word sage is used in the Ionic sense to refer to the poem who is dull-witted. It insists on how learned men lack practical common sense. ஸோ நான் சொன்ன மாரி தான் சேஜ்னாலே ஒரு வந்து வைஸ் மென். அவங்கள தான் நம்ம சேஜ்ன்னு சொல்லுவோம். அவங்களோட சென்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இங்க வந்து இந்த போயம்ல அப்படி கிடையாது. நம்ம சேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபூலிஷான ஒரு விஷயத்த பண்ற ஒரு ஆள பத்தி இந்த போயம் இருக்கு. ஸோ வந்து இது ஒரு ஐனிக் போயம்னு சொல்றாங்க. ஸோ இவ்ளோதான் போயம். போயம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான போயம். இதுல நீங்க படிக்க வேண்டியது ஆத்தர பத்தி படிக்கணும். அப்புறம் வந்து கிளாசரி படிக்கணும். அப்புறம் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பாத்துருங்க. இந்த போயம் முடிஞ்சுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன் மேம் வீடியோ வர லேட் ஆகுது அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நானுமே வொர்க்கிங் தான். அந்த பிஸி ஸ்கெட்யூலுக்கு நடுவுல நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆயிடுது. நான் நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, பிடிஎஃப் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். பட் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எக்ஸாம்க்குள்ள ஃபுல் சிலபஸுமே முடிஞ்சிரும். ஆ நான் எப்படியாவது புக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ புக்க சீக்கிரமா ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் புக் தேவைன்னு கேட்டீங்களோ, அங்க கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் சீக்கிரமாவே புக் முடிச்சுருவேன். சரிங்களா? முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா சேனல்ல நான் அப்டேட் குடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.